ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டியான பருப்பு குழம்பு தாங்க. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். அதை நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா, நான் ஒரு பவுலில் ஒரு கப்பு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கிறேன். இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா பருப்பு 1 மணி நேரம் ஊறினா போதும். அதை நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்சு எடுத்துடலாம். இதுக்கு நடுவில் நான் ஒரு டிப்பு தரேங்க. பருப்பு ஐட்டம் மட்டும் நம்ம எப்போவுமே அரிசியை கழுவுற மாதிரி தேய்ச்சி கழுவக்கூடாதுங்க. ஏன்னா பருப்பில் இருக்கிற சத்து எல்லாமே போயிடும். அப்புறம் நம்ம ஊற வச்ச தண்ணியை அப்படியே யூஸ் பண்ணணும். ஏன்னா பருப்போட சத்து அதிலேயே இறங்கியிருக்கும். அதனால் அந்த தண்ணியை கீழே எப்போவுமே ஊற்றிடாதீங்க. இப்போ பாருங்கள், நான் ஊற வச்ச பருப்பு நல்லா ஊறியாச்சு. இப்போ நம்ம பருப்பு குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்ச பருப்பு, அதோட தண்ணி நான் சேர்க்குறேன். இந்த மாதிரி சேர்த்துட்டக்கப்புறம் ஒரு 10 பல் அளவு பூண்டு நான் சேர்க்குறேங்க. பச்சை மிளகாய் 1 சேர்க்குறேன். வெங்காயம் 1, தக்காளி பார்த்திங்கன்னா 1லிருந்து 2 தக்காளி நம்ம இதுக்கு சேர்க்கலாங்க. நான் 1 சேர்த்துருக்கேன். சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், பெருங்காய பொடி நான் சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுவே நீங்கள் கட்டி பெருங்காயம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டளவு பெருங்காயம் சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போது இந்த பருப்பு சமைக்கிறதுக்கான தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது நான் 1 கப்பு துவரம் பருப்புக்கு 2.5 கப்பு தண்ணி சேர்க்குறேங்க. அப்போ தான் பருப்பு நல்லா குழஞ்சி ஸ்மூத்தாக குக் ஆகும். இதோடு நான் 1 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நம்ம விசில் விடும்போது குக்கரில் மேலே தண்ணி எழும்பாமல் தெறிக்காமல் இருக்கிறதுக்காக. அப்புறம் அது பருப்புக்கு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த பொருளெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஸ்டவ்வில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. பருப்பு நல்லா கொதித்து மேல் எழும்பும்போது நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். பாருங்கள், பருப்பு நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் நான் ஒரு 5 விசில் வைக்க போகிறேங்க மீடியம் ஃப்ளேமில். குக்கர் வைக்கும்போது மட்டும் ஹை ஃப்ளேமில் எப்போவுமே வச்சிடாதீங்க. ஒன்று மீடியம் ஃப்ளேமில் வைங்க, இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வைங்க. நான் மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் வைக்கிறேன். நம்மளுக்கு 5 விசில் வந்தாச்சு. ப்ரெஷர் செட்டில் ஆகட்டுங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த தக்காளி, பூண்டு, மிளகு எல்லாம் சேர்ந்து நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு கொஞ்சம் திரியாக தெரிகிற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்னா ஒரு மத்தரோ இல்லை விஸ்கரோ வச்சு நம்ம கடைஞ்சி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பருப்பு ஸ்மூத் ஆகிற வரைக்கும் நீங்கள் கடைஞ்சி விட்டுக்கலாம். அது ஒரு 2 நிமிஷம் தாங்க ஆகும். இந்த மாதிரி கரைஞ்சி விடும்போது நல்லா பருப்பு ஸ்மூத்தாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். பருப்பு ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு தாளிக்கிற சட்டியில் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதோடு 1 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்க்குறேன். எண்ணெயும் நெய்யும் காஞ்சிட்ட பின்னாடி 1 ஸ்பூன் கடுகு நல்லா வெடித்து வரட்டுங்க. 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன். உளுத்தம்பருப்பு நல்லா வறுபடட்டும். இதோடு பார்த்திங்கன்னா நான் 3 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேங்க. உடச்சி சேர்த்துக்கோங்க. அதோடு பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா தாளித்து முடியட்டும். நம்ம இப்போ பருப்பை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம இப்போ தாளித்து வச்சுருக்கிற நம்மளோட தாளிப்பை வந்து சேர்த்துடலாம். கடைசியாக நம்ம வந்து நல்லா நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஈஸியான பருப்பு குழம்பு ரெடி. காய்கறி இல்லை வெறும் சிம்பிளாக ஏதாவது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு தரணுன்னா இந்த பருப்பு குழம்ப கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரெஸ்பான்ஸை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு கண்டிப்பாக பண்ணுங்கள். நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோட புது வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும். நான் உங்களை இதே மாதிரி ரொம்ப ஈஸியான சிம்பிளான அடுத்த ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி.